எபிசோட் 617. சிறுவன் சொன்ன தகவல்கள் கல்கிக்கு பெரும் குழப்பத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியது. ஆகவே உற்சாகமாக பேச ஆரம்பித்தாள். ஆமா, இந்த ஏரியால உனக்கு தெரிஞ்ச ஏதாவது குளம் கிணறுன்னு இருக்கா? அதுல இருந்து தண்ணி எடுக்க முடியுமா என கேட்டாள் கல்கி. சாதாரணமாக வேறு எந்த பெண்மணியாவது இது போன்ற கேள்விகளை கேட்டிருந்தால் அந்த சிறுவன் குழம்பி போயிருப்பான். அந்த குழப்பத்தில் அவனுக்கு பதில் ஏதும் சொல்லாமல் அங்கிருந்து ஓடி சென்றிருப்பான். ஆனால் கல்கியின் தோற்றமும் அவள் கையில் வைத்திருக்கும் பணமும் அவனை வெகுவாக கல்கியின் பக்கம் ஈர்த்தது. ஆகவே அவள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளித்தபடி இருந்தான். அப்படி குளம் குட்டன்னு பக்கத்துல எதுவும் கிடையாது. கவர்மெண்ட் குழாயில வர தண்ணியதான் நாங்க எல்லாரும் வச்சுக்குவோம் என சொன்னான். கல்கியும் திருப்தியாக தலையை அசைத்தபடி, சரி, உன்னோட பேர் என்ன, நீ என்ன பண்ற என கேட்க அவனோ, என்னோட பேரு சங்கர், நான் இப்பதான் 7வது படிக்கிறேன் என சொன்னான். உடனே இவள் புன்னகையுடன் தன் கையில் இருந்த மொத்த பணத்தையும் அவனிடம் கொடுத்தாள். இந்த பணத்தை எடுத்துட்டு போ, நல்லா படிக்கணும் என சொல்ல அவனும், ரொம்ப நன்றி அக்கா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் என சொல்லிவிட்டு அந்த பகுதியை விட்டு உற்சாகமாக ஓடி மறைந்தான். தனக்கு பணம் கிடைத்த விஷயத்தை தனது அம்மாவிடம் சொல்ல நினைத்து அவ்வாறு செய்தான். அவன் சென்ற பிறகு கல்கி அவசரமாக போனை எடுத்து பிரதியாவை அழைத்தாள். சில கணங்களில் அவள் போனை எடுக்க, பிரதியா, அந்த வீடியோவை நல்லா பாத்தியா? அதுல நமக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கு என சொல்ல அவளோ குழப்பமாக, அண்ணி, இந்த வீடியோவை நிறைய தடவை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆனா அதுல உருப்படியா எதுவும் எனக்கு கிடைக்கலையே என சொன்னாள். அதற்கு கல்கியோ, சரி, நான் சொல்ற இடத்த ஒழுங்கா கவனி, உனக்கே புரியும் என்றபடி பேச ஆரம்பித்தாள். அண்ணாவோட கார் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரோட்ல ஒரு 5 பொண்ணுங்க போறாங்க பாரு. அவங்க எல்லாருமே முகத்தை மறைக்கிற மாதிரி தான் பர்தா போட்டுட்டு இருக்காங்க. தலையில ஆளுக்கு ஒரு குடத்தை வச்சிருக்காங்க. எல்லா பேரும் வச்சிருக்கிற குடமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த குடத்துக்குள்ள தண்ணி இருக்கிற மாதிரி தெரியலையே என சொன்னாள். அதை கேட்ட பிரதியாவோ, அண்ணி, குடத்துல தண்ணிய வச்சுட்டு போறதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம், இத வச்சு நாம எதை கண்டுபிடிக்க முடியும் என கேட்டாள். அதற்கு கல்கியோ, நான் சொல்றத முழுசா கேளு. சாதாரணமா கிராமத்துல இந்த மாதிரி தண்ணி எடுப்பாங்க. ஆனா இந்த கோயம்புத்தூர்ல எதுக்காக அப்படி பண்ணணும்? அதுவும் இல்லாம இந்த ஏரியாவில எங்கேயும் குளம் குட்டை கிணறுன்னு எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் கொடுக்கற தண்ணியும் போதுமான அளவுக்கு வந்துருது. பின்ன இங்க இருக்கிறவங்க எதுக்காக குடத்தை தூக்கிட்டு ரோட்ல அலையணும்? இது சந்தேகத்தை வர வைக்குது. அதுவும் இல்லாம அவங்க நடத்த விட்டு போன கொஞ்ச நேரத்துலதான் அண்ணாவோட கார் அங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகி சிக்கிருக்கு. இதுலயும் கவனி, நிச்சயமா இந்த பொண்ணுங்களுக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அவங்கதான் ஏதோ பண்ணியிருக்காங்க என சொன்னாள். கல்கி பேசுவது பிரதியாவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் அமைந்தது. இருந்தாலும் தனது அண்ணியை மொத்தமாக மறுத்து பேச வேண்டாம் என்பதால், சரிங்க அண்ணி, நீங்க சொல்ற இடத்த நானும் பாக்குறேன். அந்த 5 பேர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்கலாம் என சொன்னாள். கல்கியும், சரி, நானும் அதையே பாக்குறேன். நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என சொல்லிவிட்டு போனை வைத்தாள். அதன் பிறகும் கல்கி வீட்டிற்கு செல்லக்கூடிய முடிவை எடுக்கவில்லை. அந்த இடத்தில் அமர்ந்து மீண்டும் அந்த வீடியோக்களை பார்க்க ஆரம்பித்தாள். முக்கியமாக அந்த 5 பெண்களையும் அவர்கள் குடத்தை வைத்து என்ன செய்கிறார்கள் என்பதையும் பலமுறை பார்த்தபடியே இருந்தாள். அந்த வீடியோவின் குவாலிட்டி சரியாக அமையாததால் அவளால் அந்த உருவங்களை தெளிவாக பார்க்க இயலவில்லை. சற்று குழப்பமான காட்சிகளையே அது காட்டியது. இருந்தாலும் கல்கி விட்டு கொடுக்காமல் தொடர்ச்சியாக அந்த உருவங்களை புரிந்து கொள்ளும் முயற்சியில் இறங்கி இருந்தாள். இந்த நேரத்தில் மற்றொரு புறத்தில் யோகராஜ் மிகவும் உற்சாகமான மனநிலையில் இருந்தார். அவர் ஏற்பாடு செய்திருந்த விளையாட்டு போட்டிகள் வரிசையாக பல நடந்தபடி இருந்தது. அதனை பார்ப்பதற்கு மிகப்பெரிய விளையாட்டு மைதானமும் அமைக்கப்பட்டு இருந்தது. அதன் முக்கியமான இடத்தில் தனது கட்சி பிரமுகர்களோடு அமர்ந்திருந்தார் யோகராஜ். அவர்கள் விளையாட்டில் அதிகம் கவனம் செலுத்தியது போல தெரியவில்லை. தங்கள் கட்சியை குறித்தும் வருங்காலத்தை குறித்தும் ரகசியமாக பல விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த கட்சியின் தலைவர் யோகராஜை பார்த்து சற்று எரிச்சலாக குரலில் பின்வரும் கேள்வியை கேட்டார். யோகராஜ், இத்தனை வருஷமா கட்சியில இருந்திருக்க, நிறைய வேலையும் பார்த்திருக்க. இது எல்லாம் நாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இப்ப நீ முதலமைச்சர் சீட்டு கேக்குற, அது கொடுக்கறதுலதான் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு என சொன்னார். அதற்கு யோகராஜ், தலைவரே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் இந்த தொகுதிக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா?
நான் இதுவரைக்கும் மக்களுக்கு பண்ண நல்லதால அவங்களும் என் பக்கம் தான் இருக்காங்க. எங்க அம்மா காலத்துல இருந்து உங்க கட்சியில தானே இருக்கோம். நீங்களே இப்படி சொன்னா எப்படி தலைவரே என கேட்டார். அந்த கட்சி தலைவரோ, நான் அப்படி சொல்லல. நீ பண்ணதெல்லாம் என் மனசுல இன்னும் ஞாபகம் இருக்கு. உங்க அம்மாவை பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவங்க அரசியல்ல இருந்திருக்காங்க. உனக்கு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ கொடுத்தா நிச்சயமா நீ ஜெயிப்ப. அதை கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீ இப்ப கேக்குறது முதலமைச்சர் சீட்டு. அதனாலதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு என சொன்னார். யோகராஜ் பேசாமல் அமைதியாக இருந்தாலும் மற்றொருவர் பேச ஆரம்பித்தார். தலைவரே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? யோகராஜ் மக்களுக்காக இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. இப்ப இந்த விளையாட்டு போட்டியில கலெக்ஷன் ஆகிற பணம் கூட மொத்தமா டொனேஷனுக்கு தான் போக போகுது. இப்படி எல்லாம் பண்றவரு நிச்சயமா ஜெயிப்பாரு தலைவரே. அவர் மேல எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. நீங்க அவருக்கு முதலமைச்சர் சீட் கொடுக்கலாம் என சொன்னார். இவ்வாறு அங்கே சிறிது நேரம் குழப்பமும் வாக்குவாதமும் அதிகமாக ஏற்பட்டது. யோகராஜ் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள அந்த கட்சியின் தலைவர் தயாராக இல்லை. யோகராஜ், இதுவே உங்க அம்மா உயிரோட இருந்திருந்தா நான் நிச்சயமா அவங்களுக்கு கொடுத்திருப்பேன். நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க. இன்னொரு 10 வருஷம் போகட்டும். அதுக்கப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா இப்பவே உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தா கட்சியில இருக்கிற நிறைய சீனியருக்கு கோபம் வரும். அவங்க நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க என சொன்னார். அந்த கட்சியின் தலைவருக்கு கட்சியில் உள்ள அனைவரையும் அனுசரித்து போக வேண்டிய கடமை இருக்கிறது. ஆகவேதான் இப்படி பேசினார். ஆனாலும் யோகராஜ் ஏற்றுக்கொள்வது போல தெரியவில்லை. தலைவரே, நீங்க எனக்கு தான் கொடுக்க போறீங்கன்னு கட்சியிலே நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் தான் கடைசியில இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு தெரியல என சொன்னார். தலைவரும் தனது நிலையிலிருந்து மாறவில்லை. இதனால் யோகராஜுக்கு எரிச்சல் அதிகமாக வந்தது. ஆகவே, தலைவரே, தமிழ்நாட்டுல இருக்கிறது உங்களோட கட்சி மட்டும் கிடையாது. எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கு. அங்க இருந்து என் கூட பேசிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு போய் சேர்ந்தா கூட முதலமைச்சர் சீட்டு தரத்துக்கு தயாரா இருக்காங்க. எலெக்ஷன் வேற நெருங்கி வந்துருச்சு. யார் எனக்கு முதலமைச்சர் சீட்டு தராங்களோ அந்த கட்சியில நான் சேர்ந்துக்குவேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நீங்க மேல கோவப்படாதீங்க என சொன்னார். இதை கேட்ட அனைவரும் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அந்த தலைவருக்கு கூட அதிர்ச்சி அதிகமாக ஏறியது. என்னப்பா சொல்ற? இத்தனை வருஷமா நம்ம கட்சியில இருந்துட்டு வேற கட்சிக்கு போனா அது நல்லாவா இருக்கும்? அது உனக்கு தானே கெட்ட பேர் வாங்கி கொடுக்கும் என சொன்னார். அதற்கு யோகராஜ், தலைவரே, இந்த கட்சியால எனக்கு பேரும் புகழும் கிடைக்கல. என்னாலதான் இந்த கட்சிக்கு நிறைய பேரும் புகழும் வந்துட்டு இருக்கு. இதை யாருமே மறுக்க முடியாது. அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எங்க போய் சேர்ந்தாலும் இந்த பேரும் புகழும் எனக்கு இருக்கும். அதை வச்சு என்னால நிச்சயமா ஜெயிக்க முடியும். நான் இதைதான் உங்ககிட்ட சொல்றேன் என சொன்னார். முதலில் முடியாது என உறுதியாக பேசிய தலைவர் யோகராஜின் முடிவை கண்டு குழம்பி போனார். இவன் வேற அப்படி பண்ணிட்டா நம்ம கட்சிக்கு தான் கெட்ட பேரு. ஒருவேளை எதிர்கட்சியில சேர்ந்து அவன் ஜெயிச்சிட்டா நம்மள சும்மாவே விட மாட்டானே. நமக்கு எதிரியா வந்தாலும் வந்துருவானே என நினைத்தார். ஆகவே, சரி யோகராஜ், நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. எனக்கு 2 நாள் மட்டும் டைம் கொடு. கட்சியில இருக்கிற மத்த ஆளுங்க கூட பேசிட்டு நான் உனக்கு நல்ல முடிவை சொல்றேன் என சொன்னார். யோகராஜும், தலைவரே, எவ்வளவு நாள் வேணாலும் நேரம் எடுத்துக்கோங்க. ஆனா என்னோட முடிவு எப்பவுமே மாறாது என உறுதியாக சொல்லி முடித்தான். அவர் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அங்கே ஃபுட்பால் விளையாடிய ஒரு பிளேயர் கோல் அடித்தான். அதை கண்ட அனைவரும் கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க தொடங்கினார்கள். யோகராஜ் தனது திட்டம் வெற்றி பெற்றதை நினைத்து மனதிற்குள் மகிழ்ந்து கொண்டார். சீக்கிரமா நான் முதலமைச்சர் சீட்டு வாங்குவேன். அதுல ஜெயிச்சு முதலமைச்சராகவும் மாறிடுவேன் என்ற நம்பிக்கை அவருக்கு மிக அதிகமாக இருந்தது. இதே சமயத்தில் கல்கி அந்த வீடியோக்களை இன்னும் கூர்மையாக பார்த்து கொண்டே இருந்தாள். தன்னுடைய ஹேக்கிங் திறமையை பயன்படுத்தி அந்த வீடியோவின் குவாலிட்டியை அதிகப்படுத்தினாள். ஆகவே காட்சிகளும் உருவங்களும் தெளிவாக தெரிய ஆரம்பித்தது. உறுதியாக அந்த 5 பெண்களின் மேல்தான் கல்கியின் முழு சந்தேகமும் இருந்தது. நிச்சயமா இவங்களுக்கும் அண்ணாவோட ஆக்சிடென்ட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். அந்த சூழ்நிலையில் அவள் அந்த வீடியோவை பார்த்தபோது மற்றொரு உண்மையை உணர்ந்து கொண்டாள். அந்த 5 பெண்களும் ரோட்டை கடக்கும் சமயத்தில் சிறிது நேரம் தயங்கி நின்றார்கள். அந்த சில நொடிகளில் ஒரு பெண்மணி தனது குடத்திற்கு இருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்து தரையில் போட்டாள். அதே போல் மற்ற 2 பெண்மணிகளும் செய்தார்கள். அது என்ன பொருள் என்பது கல்கிக்கு தெளிவாக தெரியவில்லை. அந்த பொருளை போட்டுவிட்டு அவர்கள் அங்கிருந்து விலகி நடந்தார்கள். அவர்கள் சென்ற பிறகு அந்த இடத்திற்கு வந்த கிருஷ்ணமூர்த்தியின் கார் அவர்கள் போட்ட பொருளின் மேல் மோதியது. அதன் பிறகுதான் காரின் கட்டுப்பாடு மொத்தமாக மாறிப்போனது. டிரைவரும் காரை கட்டுப்படுத்த முடியாமல் வேகமாக ஓட்டி அவருக்கு இருந்தே மரத்தின் மேல் மோதிவிட்டான். இதை பார்த்த கல்கி அதிர்ச்சியில் உறைந்து போனாள்.
அப்படி அவங்க எதை வெளியே போட்டுட்டு இருப்பாங்க? அந்த பொருள் தான் இப்போ ஆக்சிடென்ட்டுக்கு காரணம்னு தெளிவா தெரியுது என மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள். வேகமாக எழுந்தவள் அவர்கள் அந்த பொருட்களை போட்ட இடத்தில் சென்று நின்றாள். இரவு நேரம் வந்துவிட்டதால் அந்த இடத்தில் அதிகமாக வாகனங்கள் கூட வரவில்லை. ஆகவே கல்கி பொறுமையாக அந்த இடத்தை கவனித்தாள். தனது போனில் இருந்த லைட்டை ஆன் செய்தவள் ஏதேனும் தடயங்கள் கிடைக்கிறதா என பார்த்தாள். ஆனால் விபத்து நடந்து சில நாட்கள் ஆகியிருந்ததால் அவளுக்கு தேவையான எந்த ஒரு தடயமும் கிடைக்கவில்லை. கல்கிக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது. இருந்தாலும் அவர்கள் அந்த பொருளை போட்ட இடத்திலிருந்து இந்த மரம் வரைக்கும் கூர்மையாக அவற்றை பார்த்து கொண்டே வந்தாள். மரத்தை நெருங்கிய சமயத்தில் காரின் தடம் அதிகமாக தெரிவதை கல்கி உணர்ந்தாள். சாதாரணமா காரோட டயர் தடம் இவ்ளோ அதிகமா பதியாது. இப்போ பதிஞ்சிருக்குன்னா நிச்சயமா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள். அடுத்த கணம் அவர்கள் போட்டது என்ன பொருள் என்பது இவளுக்கு புரிந்துவிட்டது. அது ஒரு வகையான இரும்பு ஆணி. அதிக கூர்மையாகவும் உறுதியாகவும் அது இருக்கும். அதன் மேல் காரின் சக்கரங்கள் ஏறியதால் டயர் வெடித்திருக்கிறது. அது வெடித்த காரணத்தினால்தான் காரை கட்டுப்படுத்த முடியாமல் டிரைவர் மரத்தில் மோதியிருக்கிறார். ஒன்றன் பின் ஒன்றாக பல விஷயங்கள் கல்கிக்கு புரிய ஆரம்பித்தது. அப்போ நிச்சயமா இது ஒரு சதிதான். யாரோ ஒருத்தவங்க பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம அண்ணாவோட சாவுக்கு அந்த 5 பேர் தான் காரணம் என நினைத்து கொண்டாள். உடனே அதற்கு ஆதாரமாக அந்த டயரின் தடங்களை வரிசையாக போட்டோ எடுக்க தொடங்கினாள். விபத்து நடந்த பகுதியில் தடங்கள் மிகவும் அழுத்தமாக பதிந்திருந்தது. அதை விட்டு தள்ளி செல்ல செல்ல தடங்களின் அடர்த்தி குறைந்து கொண்டே வந்தது. இதை கவனித்த போது கல்கிக்கு அனைத்தும் தெளிவாக புரிந்துவிட்டது. உடனே இந்த விஷயத்தை பிரதியாவிடம் சொல்லலாம் என போனை எடுத்தவள் அவளை அழைக்க தொடங்கினாள். சில கணங்களில் பிரதியாவும் போனை எடுத்தாள். அவள் முதல் கேள்வியாக, அனி வீட்டுக்கு வந்துட்டீங்களா என கேட்டாள். ஏனெனில் அப்பொழுது மணி இரவு 11 தாண்டி இருந்தது. அதற்கு கல்கியோ, இல்ல, நான் இன்னும் ஆக்சிடென்ட் ஆன இடத்துலதான் இருக்கேன். இங்க முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன் என சொன்னாள். பிரதியாவோ, என்ன விஷயம் நீ என கேட்க, அந்த 5 பேர் தான் ஆக்சிடென்ட்டுக்கு முழு காரணம் என்றபடி தான் கண்டுபிடித்த விஷயங்களை சொன்னாள். அதை கேட்ட பிரதியாவுக்கு சற்று ஆர்வம் வந்தது. கல்கியோ, அந்த ஆணிகளை ரோட்ல போட்டது மட்டும் இல்ல, ஆக்சிடென்ட் நடந்து முடிகிற வரைக்கும் ஒரு ஓரமா இருந்து அவங்க இதை கவனிச்சுட்டு தான் போயிருக்காங்க. அவங்கள பிடிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும் என சொன்னாள். பிரதியாவோ, அனி, இதை கண்டுபிடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க, நாம அப்புறமா பேசலாம் என சொன்னாள். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே கல்கிக்கு பின்னால் யாரோ தாளம் போட்டு பாடல் பாடும் சத்தம் கேட்டது.